இந்த பொறுமை என்கிற குணாதிசயம் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கு. பொறுமையை பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பொறுமையுடன் சந்திப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலே அந்த ஏசி சத்தம் போட்டு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணுங்க. பொதுவாகவே பொறுமையாக இருக்கவும் காத்திருக்கவும் நம்ம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏனென்றால் அந்த காத்திருக்கிறது பொறுமையாக இருக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான ஒரு காரியம் இல்லை. உங்களை பார்த்து எத்தனை பேர் இதில் போராடுறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்க போறீங்க தெரியல, எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. இந்த காத்திருக்குதல் பொறுமையாக இருக்கிறதுல நம்ம போராடுறது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். உதாரணமாக இந்த சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிக்னல் ஒரு 30 செகண்ட் தான் ரெட் லைட் எரிய போகுது. ஆனால் எத்தனையோ பேர் அந்த ரெட் லைட்டை பார்த்த உடனே இடது புறம் வலது புறம் பார்க்குறோம், வெள்ளை சட்டை ஒருத்தர் இருக்கிறாரான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, என்னமோ போய் நம்ம உலகத்தை போய் நம்ம வெல்வது போல ரொம்ப அவசரமாக வண்டியை முறுக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போயிடும். அந்த டிராஃபிக்லேயே நமக்கு அது ஒரு பொறுமை, ஒரு 30 செகண்ட் சரி இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டணும், கொஞ்சம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. ஒரு டாக்டருடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கீங்களா யாராவது? அந்த டோக்கன் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ 10 நாள் கடக்கிற மாதிரி இருக்கும் இல்லை? நம்ம கொஞ்சம் முன்னாடி விட மாட்டாங்களா அப்படின்றதுல நம்ம ரொம்ப தவிக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டோல் பூத் போயிருக்கீங்களா? கார் ஓட்டுறவங்களும் இந்த டோலில் காசு கட்டி கட்டி போகணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருக்கிற அடுத்த லைனுக்கு போவார், அடுத்த லைனில் இருக்க இந்த பக்கம் வருவார். ஏனென்றால் அந்த ஒரு வண்டிக்கு முன்னால் என் வண்டி போயிட்டா நல்லாயிருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு வண்டி முன்னால் போகிறதுக்குள்ளே நம்ம அவ்வளவு பொறுமை இழந்து காணப்படுவோம். அதே போல் இந்த காத்திருக்கிறதுன்னும் போது இந்த பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு, ஏன் நம்ம கால் டாக்ஸி காத்திருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற பதட்டத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் கால் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளேயும் என்ன எதிர்பார்ப்போம்னா அந்த கார் பறந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப பதட்டம். நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் டெய்லி இந்த ஃபோன் பண்ணதை பார்த்துருக்கீங்க, ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசி கொண்டிருக்கிறார். காத்திருக்கவும் அல்லது மீண்டும் முயற்சி செய்யவும் ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அதை கேட்கும்போது எத்தனை பேர் ரொம்ப பரவசம் அடைகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்லது நம்ம யாருக்காவதுக்கு ஃபோன் பண்ணுறோம், அந்த ஃபோன் ரிங் ஒரு 10 செகண்ட் கூட அடிச்சிருக்காது, ஒரு 10 ரிங் தான் போயிருக்கோம். அதுக்குள்ளே நமக்கு பதட்டம், என்ன பண்ணுறாங்க ஃபோன் எடுக்காம, என்ன தான் பண்ணுறாங்க. அந்த ஒரு பதட்டம் நமக்கு அந்த பொறுமை அப்படின்றது இந்த விசேஷமாக இந்த நவநாகரிக காலங்களில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்போ நம்மை போன்ற தலைமுறை அல்லது நமக்கு முந்தின தலைமுறைன்னு கூட வச்சுக்கலாமே, இந்த தலைமுறையை விட இந்த அடுத்த தலைமுறை இருக்குது பாருங்க, அதுக்கு இருக்கிற பதட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த வேகமான உலகத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. நம்ம பிறந்த உலகமே ரொம்ப நாகரிகமான அல்லது ரொம்ப விஞ்ஞான ரீதியில் ரொம்ப முன்னேற்றம் அடைந்த உலகம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ பிறக்கிற பிள்ளைங்க உலகம் வேற மாதிரி ஒரு வேகத்தில் அது போயிட்டு இருக்குது. இந்த காலத்தில் பிறக்கிற பிள்ளைகள் புல்லட் ட்ரெயினில் தான் பிறக்கிறாங்க இல்லை, ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுன்றாங்க இல்லை. இந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? சில வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பிறந்த குழந்தை ஒரு 3 மாதத்தில் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ போட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. இந்த காலம் அந்த நிலா பார்க்குறதுலாம் இப்போ வீடியோலே காமிச்சிடுறாங்க இல்லை. அந்த வீடியோ உடனே ஆன் ஆகலைன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இருக்கிற பதட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது அலறுது அது, ஏன்னா வீடியோ உடனே ஆன் ஆக மாட்டேங்குதான். இப்போ வீட்டில் பிள்ளைங்கிட்ட என்ன பெற்றோர்கிட்ட கேட்குறாங்கன்னா, டேடி இந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு புதுசாக ஃபோன் வாங்குங்க, அதை ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும்.
இன்டர்நெட்டை மாற்ற சொல்கிறாங்க வீட்டில். ஏன்னா அது வேகமாக வரணுமா, அப்படியே பறக்கணும் அவங்களுக்கு. அந்த அவங்க பார்த்துட்டு இருக்கிற எதுவுமே நடுவில் நின்றக்கூடாது. அவங்களால அந்த பதட்டத்தை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு நோபடி வாண்ட்ஸ் டு வெயிட். இந்த ஒரு கலாச்சாரத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த உலகமே வெற்றி சாதனை அப்படின்றத எதை வச்சு அது கணக்கிடுதுன்னு சொன்னால் வேகத்தை வைத்து தான் கணக்கிடுது. எது நல்ல ட்ரெயின் நம்ம நினைக்கிறோம், எது வேகமாக போய் சேருமோ அதான் நல்ல ட்ரெயின். பாதுகாப்பாக போய் சேருது அது அடுத்தது. வேகமாக எது போகுது அதில் டிக்கெட் போடு. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ வேகமான ட்ரெயினில் போனால் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பரவாயில்ல, 200 ரூபானா கூட பரவாயில்ல, சீக்கிரம் போய் சேரணும். ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போய் சேர்ந்தா அதுக்கு விலை கூட கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். இது நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸு இப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கையே நம்ம எப்படி வாழ நினைக்கிறோன்னா, ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் சாதிக்க, வாழ்க்கையில் காரியங்களை நிறைவேற்ற, நம்ம காண, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய வேகம் இருக்கிறது. இந்த காலத்தில் பொறுமையை கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. பொறுமை இழக்கிறவர்கள் எந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் தான் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக சிறு வயதுலேருந்தே அதிகரிக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ், ஹை பிபி. ஏன்னு கேட்டால் அந்த அவசரத்தன்மை, பொறுமை இழந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நாம் வாசித்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பொறுமையாக இருக்கிறவர்கள் யாரா, பாக்கியவான்கள். நம்ம ஊரில் இதை போய் சொன்னீங்கன்னா நம்ம பாக்கியவான்கள்னு சொல்ல மாட்டாங்க. வேகமாக போகிறவங்க தான் பாக்கியவான்கள். பொறுமையாக இருக்கிறவங்களாம் சோம்பேறிகள், ஒன்றத்துக்கு உதவாதவர்கள் தான் உலகம் சொல்லும். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுது, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபுவினுடைய பொறுமை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பொறுமைக்கு கர்த்தருடைய செயலையும் நாம் என்ன செய்திருக்கிறோம்னா கண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் கூட எப்படி தான் செயல்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ரொம்ப பொறுமையாக தான் செயல்படுறாரு. புதுபலன் வேணுமா, காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆமாம், காத்திருந்தாதான் ஆசீர்வாதம்னு ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக செயல்படுறார். அவர் என்றைக்குமே அவசரப்படுறதில்லை, என்றைக்கும் அவர் வேகமாக வர்றதில்லை, தாமதமாக வர்றதில்லை. அவர் குறித்த காலத்தில் காலத்தையும் நாட்களையும் வருடங்களையும் கையில் ஆளுகை செய்கிறவராக மிகவும் பொறுமையாய் நம்மிடத்தில் அவர் செயல்படுகிறார். அவருடைய எல்லா கிரியைகள்லையும் அப்படி இருக்கிறார். தேவனண்டை சேர விரும்புகிறவன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறவர்களோ இந்த பொறுமையை கடைபிடிச்சாதான் அவருடைய நன்மையை நம்ம காண முடியும், பாக்கியவான்களாய் மாற முடியும். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவங்க அந்த பொறுமையின் பாதையில் தான் கர்த்தர் அவளை நடத்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்னார். இந்த பொறுமையை காத்திருக்குதலை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அதற்காக தான் இந்த சம்பவங்களை எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டபடியே அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். 3ஆம் நாளில் உயிரோடு அவர் எழும்புகிறார். பயந்திருந்த சீஷருடைய பயத்தை எல்லாம் விலக்கி அவர்களுக்கு தரிசனமாகிறார். இப்போ 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அப்போ இந்த சீஷர்களுக்கெல்லாம் ஒரே துடிப்பு என்னன்னா, நம்முடைய இரட்சகர், நம்முடைய எஜமான், நம்முடைய போதகர் இயேசு உயிரோடு எழும்பிட்டார், இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் அவசரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடையாந்தரங்களில் போய் நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்ன செய்யுங்கன்னா, எருசலேமில் என்ன பண்ணுங்க, தரித்திருங்க, காத்திருங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அப்படின்னாரு. நான் யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த வேலைன்னு. ஏன்னா இயேசுவே உயிரோடு எழும்பிட்டாரு, இந்த செய்தியை இப்போ சொல்லாமல் எப்போ போய் சொல்ல, அவசரமாக போய் சொல்லணும்ல, வேகமாக போய் சொல்லணும்லன்னா ஆண்டவர் இல்லை, நான் வல்லமையை தர்றேன், அது உடனே கிடைக்காது, அது காத்திருங்க. அப்போ தேவனுடைய செயல்பாடே எப்படின்னா, அவர் ரொம்ப பொறுமையாய் எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் தேவன் நேர்த்தியாய் நடக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். இந்த பொறுமையை கற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனை போலவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையை நாம் அபியாசப்படுத்தி அதனால் பாக்கியவான்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு காலையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய 3 பகுதிகளை பற்றி உங்களோடு பேச போகிறேன். இந்த 3 பகுதிகளில் நாம் பொறுமையாக இருப்போமானால் நிச்சயமாகவே பாக்கியவான்களாக இருப்போம்.
முடிவிலே தேவனுடைய கரத்தின் கிரியைகளையும் அவருடைய செயலின் முடிவையும் நாம் நிச்சயமாய் காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. 3 காரியங்கள். முதலாவது, தேவனுக்கு அடுத்த பொறுமையில் நாம் எதில் வளரணும்னு கேட்டிங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, தேவ பிள்ளைகளாகிய நாம் பொறுமையா இருக்க வேண்டிய முதலாவது இடம், முதலாவது பகுதி என்னவென்று கேட்டால், மனிதர்களிடம் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். Be patient with people. தேவனுடைய அழகான சுபாவத்தை இங்க படிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் திரும்ப வருவேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்க இருப்பீங்க, உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ இந்த விசுவாசிகளுக்கு ஒரே பதட்டம். வர்றேன்னு சொன்னாரு, எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, எப்போ வருவார், எப்போ வருவார், ஆண்டோடைய வருகை எப்போ இருக்கும், எப்போ இருக்கும். இயேசு இருக்கும் போதே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க சொல்லுகிற இந்த அடையாளங்கள்லாம் எப்போ நடக்கும், இந்த முடிவு எப்போ சம்பவிக்கும். இப்போ இயேசு பரமேறி போயிட்டாரு. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு பரமேறி போயிட்டாரு, மேல இருந்து தேற்றரவாளன் அனுப்பிட்டாரு, அநேகர் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டாங்க, இப்போ இயேசு வந்துட வேண்டியதானே அப்படின்னு அவங்க எல்லாரும் இயேசு வரணும் வரணும் வரணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ பேதுரு அவர்களுக்கு எழுதுறாரு, தாமதிக்கிறார் என்று நீங்க சிலர் எண்ணுகிறபடி நீங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுவதை குறித்து நீங்க தாமதமா இருக்கல. அவர் ஏன் அவர் பொறுமையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒருவரும் என்ன பண்ணக்கூடாதான், கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறார்னா நீடிய பொறுமையாய் நம்ம மேல இருக்கிறாரு. முதலாவது நம்ம எதுல பொறுமையை நம்ம காக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, ஆண்டவரை போல நாமும் மனம் திரும்பாத மக்கள் மேல் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். மனம் திரும்பாதவர்கள் மேல் பொறுமையா இருக்கணும். யோனாவுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய பொறுமையையும் யோனாவினுடைய பொறுமையற்ற நிலையையும் நீங்க பார்க்கலாம். தேவன் எதுல பொறுமையா இருந்தார்னா, இந்த நினிவேயின் மக்களுடைய பாவமும் அக்கிரமும் தேவ சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது எட்டின பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஜனங்களை உடனே அழிக்காமல் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை அனுப்பி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வைத்து, அவர்கள் எப்படியாவது மனம் திரும்ப மாட்டாங்களா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இத்தனை லட்சம் மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்களான்னு ஆண்டவர் அவங்களுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக அவர் விரும்பினவராக காத்துட்டு இருந்தாரு. ஆனா யோனாவுக்கு இந்த பொறுமெல்லாம் கிடையாது. அவன் எதுல அவசரமா இருந்தான்னு சொன்னா, இந்த ஜனங்கள் அழியணும், இந்த பட்டணத்தின் மேல் அழிவு வரணும், ஆண்டவர் அவங்களுடைய பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கு தக்கதாக உடனே தண்டனையை அனுப்பணும்னு அவன் ரொம்ப அவசரமாக, அவன் ரொம்ப வேகமாக இருந்தான். ஆனா அவனுடைய வேகத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஈடு கொடுக்கவே இல்லை. தேவன் ரொம்ப பொறுமையா இருந்தார், அவங்க ரட்சிக்கப்படணும். நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா, எங்கெல்லாம் தேவன் ஒரு பட்டணத்தை, ஒரு ஜனத்தை தேவன் அழிக்க தீர்மானித்தாரோ, அழிப்பதற்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு காலத்தை கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த காலம் கொடுக்காம அவர்களை அழிச்சதே கிடையாது. உடனே தண்டனைக்கு உடனே என்ன பண்ணாதுன்னா ஆக்கினை வராது. சில வேளையில் இந்த தண்டனைக்கு இந்த பாவத்திற்கான தண்டனை உடனே வராததுனால மனுப்புத்தருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது உண்மைதான். ஆனா அதற்காக தேவன் எதையுமே அவசரப்பட்டு எதையுமே செய்யறதில்லை. அவர் ரொம்ப பொறுமையா இருந்து அவர்கள் மனம் திரும்புவதற்காக காலத்தை எப்பவுமே கொடுக்கிறாரு. அமலேக்கியருடைய பாவத்தை ஆண்டவர் நிறைவாகும்படி காத்திருந்தாரு. உடனேலாம் அவங்க பாவத்திற்கு உடனே அவங்க ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் உன்னுடைய சந்ததிகளாகி இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் 430 வருஷம் அவங்க எகிப்தில் அடிமையா இருப்பாங்க.
அங்கிருந்து நான் விடுதலையாக்கி கொண்டு போவேன். அப்புறமா தான் அந்த அமலேக்கியருடைய பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இஸ்ரவேல் மூலமாக நான் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுப்பேன். அப்போ he gave them tremendous time. A long rope was given to them. நீங்கள் இயேசுவை பார்த்தாலே அவர் எருசலேமை பார்த்து அழுதார்ல. அப்போ அழும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணம் உன்னை நான் சேர்த்து கொள்ள எத்தனையோ தரம் எப்படி இருந்தேன், மனதாக இருந்தேன், உனக்கு தான் மனது இல்லாமல் போச்சு. அப்போ ஆண்டவர் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பல முறை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை திறந்து கொடுத்திருக்கிறார், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உடனே எடுத்தோம் பிடிச்சோன்னு உடனே அவர் அழிவை கொண்டு வரல. இயேசுனுடைய வார்த்தையையும் இயேசுவை வரவேற்காத பட்டணத்தாரை பார்த்து உடனே யோவானும் யாக்கோபும் உடனே சொல்றாங்க, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, அவங்கள அழிச்சு போடுங்க. நான் சொன்னேன், என்னப்பா ஆவி உள்ளவங்களா இருக்கிறீங்க நீங்க, இன்னும் ஆவி உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இந்த ஆண்டவர் அவர்கிட்ட ரொம்ப பொறுமையா இருந்தது நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த பொறுமை உண்மையா சொல்றேன், இந்த பொறுமை தேவனிடத்துல இல்லை என்றால் நம்ம யாருமே இன்னைக்கு ஜீவனோடு இருந்திருக்க மாட்டோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி பவுல் யாரு? சின்ன பாவி இல்லை, என்ன பாவியா? அவரே சொல்றாரு, பிரதான பாவி நான் தான். இயேசுவை ரட்சிக்க வந்த பாவிகளில் பெரிய பாவி நான் தான். ஆனால் 16ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி நான் இரக்கம் பெற்றேன். இயேசு மாத்திரம் என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இல்லாமல் இருந்திருந்தா நான் பாவியா தான் செத்து போயிருப்பேன். ஆனா இந்த பாவியாகிய பிரதான பாவியாகிய நான் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, அவர் என்மேல் வைத்த நீடிய பொறுமை. அவர் சொல்றாரு, இந்த நீடிய பொறுமை என் மேல் ஆண்டவர் காண்பித்தாரு. இந்த நீடிய பொறுமை என்னவாகுது இருக்குன்னு கேட்டா, இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு இது ஒரு மாடலா இருக்கும். It will be a pattern போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. It will be a pattern to those who are going to believe. இனிமேல் ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கு கூட ஆண்டவர் இதே பேட்டர்ன் தான் பயன்படுத்த போறாரு, இதே நடைமுறையை தான் கொண்டு வர போறாரு. ஏன்னு கேட்டா, என்கிட்ட மாத்திரம் ஆண்டவர் பொறுமையா இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவனை அறியாத மனுஷன் கிடையாது, தேவனை அறிந்திருந்தான். ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை சிறுவயது முதல் கற்றவன், கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கற்றவன். இயேசுவனுடைய சுவிசேஷத்தை ஸ்தேவானால நேரடியாக கேட்டவன். அந்த ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அந்த ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை எல்லாம் இந்த வாலிபனாகிய சவுலுடைய பாதத்திலாம் வச்சாங்க. அப்ப நேரடியா ஒரு தேவனுடைய ஊழியனுடைய சத்தியத்தை அவன் கேட்டான், கேட்காமலாம் இல்லை. அவன் கேட்ட பின்பு அவன் மனமேட்டிமையும் மன கடினம் உள்ளவனாகி முன்னேறி கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் பல நாள் கழித்து அவனை சடுதி ஒளியிலே வழியில சந்தித்து அவனை ரட்சித்தார். பவுல் சொல்றாரு, என் மேல ரொம்ப கிருபையா இருந்தாரு, என் மேல ரொம்பவே நீடிய பொறுமையா இருந்தாரு, அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த இரக்கத்தை காண்பிக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. நம்ம மேல மாத்திரம் ஆண்டவர் கொஞ்சம் பொறுமை இல்லாம நம்முடைய பாவத்திற்கு தக்க தண்டனை ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரமா அடுத்து கொடுத்திருந்தாருன்னா நம்ம ஒருத்தர் கூட இங்க உயிரோடு வந்திருக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்ம ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தார், ரொம்பவே நீடிய பொறுமையா இருந்தார். ஒரு முறை பேதுரு என்கிற அப்போஸ்தலன் நம்முடைய ரட்சகராக இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். இயேசு அதற்கு 7 தரம் மாத்திரமல்லப்பா, 70 தரம் மட்டும் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். விதமாக சொன்னா 7 தரம் மன்னிச்சேன், அதுக்கப்புறமாலாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாத, நீ ரொம்ப பொறுமையாயிரு, அவசரப்படாத.
அவங்க குற்றம் செய்தாலும் நீ மனம் திரும்புதலுக்கு இடம் உண்டாக்கி கொடு, நீ வாய்ப்புகளை திறந்து கொடு, கதவை அடைக்காத, 7 தரம் தான் அப்படின்னு லிமிட் போடாத, எக்ஸ்டெண்ட் த டைம் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமானத்தை தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் பேசுகிற ஓமானத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா ஒருவன் இருக்கிறான், தன்னுடைய சேவகர்களுடைய கடனை அவர் கணக்கு கேட்கும்படி எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பார்த்தா அங்கே ஒரு சேவகன் அந்த எஜமானிட்ட 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கான், திருப்பி கொடுக்கல. 10,000 தாலந்துனா 10,000 தாலந்து தங்கம். இந்த 10,000 தாலந்து தங்கம்ன்றது என்ன விலை மதிப்பு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கிடுங்க. இது என்ன விலை மதிப்புனா, ஒரு தாலந்து தங்கம் ஒரு வேலையாளுடைய 20 வருட சம்பளம். எவ்வளோ? 20 வருஷ சம்பளம் ஒரு தாலந்து. இப்போ இவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரா? 10,000 தாலந்து. அப்போனா அர்த்தம் என்னன்னா 2 லட்சம் வருஷ சம்பளத்தை இவர் கடனை வாங்கிட்டு போயிருக்காரு. நம்ம ஊரில் வாங்குறாங்களே சில பேர், அந்த மாதிரி வாங்கிட்டு எங்கே போகிறாங்களே தெரியல, மாயமாக மறைச்சிடுறாங்க. அந்த மாதிரி 2 லட்சம் வருஷ சம்பளத்தை கடன் வாங்கிட்டு ஒன்றும் கொடுக்காம பேசாமல் உட்காந்துருக்கான். அப்போ உடனே அந்த எஜமான் அவனை வரவழைத்து அவனை பார்த்து சொல்லுகிறான், இவனை என்ன பண்ணுங்கன்னா 25ஆம் வசனத்தில், அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை என்ன பண்ணுங்க, தீர்க்கணும்னு சொல்லி கட்டளையிடுறான். அதாவது இவன் வேலை செஞ்சாலாம் இவன் கொடுக்க முடியாது, இவனை விற்றுருங்க, இவன் மனைவி இவன் பிள்ளைகள் இவனுக்குள்ள எல்லாத்தையும் விற்றாதான் இந்த காசு வரும். அது கூட வருமா தெரில, பட் வரும் அப்படின்றார். அப்போ இவன் கெஞ்சுறான். என்ன கெஞ்சினான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. 26ஆம் வசனத்தில் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் எப்படிரும், பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு என்ன பண்ணுறாராம், அவர் நல்லா கொடுப்பார். இவர் 2 லட்சம் வருஷம் கடனை வாங்கி வச்சுட்டு இவர் எங்கே சம்பாரிச்சு எங்கே கொடுக்க போகிறாரு? கொடுக்கவே முடியாது அது. அப்போ இந்த எஜமான் பார்க்குறாரு, ராஜா பார்க்குறாரு, இவன் சும்மா வாயில் சொல்கிறான், ஆனால் இவனால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு அவன் மேலே இரக்கமாகி, சரிப்பா வேணாம் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி மொத்த கடனையும் மன்னிச்சு விட்டாராம். இவர் வெளியே நடந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிரில் இவனுடைய உடன் வேலையாள் ஒருவன் எதிர்பட்டு வருகிறான். அவன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா 29ஆம் வசனத்தில் நீங்கள் அவன் எவ்வளோ கடன் வாங்கினான்னா, இவன்கிட்ட 100 பணம் கடன் வாங்கியிருக்கான். அந்த 100 பணம்னா எவ்வளோ தெரியுமா? ஒரு நாள் சம்பளம் 1 பணம். அப்படின்னா 100 நாள் சம்பளம். இன்னொரு விதமாக சொன்னால் 3 மாதம் சம்பளம் இவர்கிட்ட கடன். இவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. 2 லட்சம் வருஷ சம்பளத்தை இவர் கடனாக வாங்கிட்டு இவர் சைடில் என்ன பண்ணியிருக்காரு, இவர் கொஞ்சம் கடன் கொடுத்துருக்காரு. இவன் வாங்கினவன் 3 மாத கடனை வாங்கி எதிர்பட்டு வர்றவனை சட்டையை பிடிச்சி கேட்குறான், என் கடனை திருப்பி கொடுங்க. அவன் சொல்கிறான், அவனு சொல்கிற வார்த்தையை பாருங்க. 29ஆம் வசனம், அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலில் விழுந்தார், இவர் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். அது திருப்பி கட்டவே முடியாத ஒரு கடன். ஆனால் இவன் சொல்லுகிறது கட்ட முடியும். 3 மாதம் தான் சம்பளத்தை தான் கடனாக வாங்கியிருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? பொறுமையாகவும் இருக்கலை, இரக்கமாகவும் இருக்கலை. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலை இதுதான். நம்முடைய பாவத்தை எந்த பரிகாரம் செய்தும் நம்ம தீர்க்கவே முடியாது. அதான் பாவத்தின் கொடூரம். என்ன தவம் இருந்தாலும் பாவத்திற்கான தோஷத்தை நம்ம நீக்கவே முடியாது. ஒரு பாடல் அழகாக ஆங்கிலத்தில் தமிழ்லையும் மொழிபெயர்த்த பாடல், பிழவுண்ட மலை என்ற பாடலில் ஒரு வரி ரொம்ப அழகாக இருக்கும். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே. எந்த கிரியை செஞ்சாலும் சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள கடனை நம்ம தீர்க்கவே முடியாது. பாவத்திற்காக நாம் எதையுமே பரிதானமாக செலுத்தவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்ம மேல் உள்ள பொறுமையினால் நம்மை மன்னித்து ரட்சித்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் உனக்கு எப்படி மன்னித்தேனோ, நான் உன்னிடத்தில் எப்படி பொறுமையாக இருந்து உன்னை ரட்சித்தேனோ, அதே போல் நீனும் எப்படி இருன்னா மனம் திரும்பாதவர்களிடத்தில் நீனும் பொறுமையாக இருப்பா. இந்த ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் ஏன் ரொம்ப கடுங்கோபம் கொண்டார் அப்படின்னு கேட்டால், ஏன் அவனுக்கு தண்டனை கொடுத்தாருன்னா, நான் உனக்கு இவ்வளவு இரக்கம் செய்தேனே, 10,000 தாலந்து 2 லட்சம் வருஷத்தினுடைய சம்பளத்தை உனக்கு மன்னிச்சானப்பா, நீ ஒரு 3 மாதம் சம்பளம் மன்னிக்க முடியாதா? அப்போ நீ எந்த அளவுனால் அளக்குறியோ அதே அளவுனால் நான் உனக்கு அளக்குறேன்னு சொல்லி அவனை கொண்டு போய் என்ன செய்தாராம்,
காவலில் போட்டு வைத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பொறுமையை எதில் காக்கணும்னு விரும்புகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில வரும் மனம் திரும்பாத மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைய வேளையில் இந்த மனம் திரும்பாதவர்களை நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. இல்லை, நிறைய வீடுகளில் இது இருக்குது. கர்த்தர் இந்த சம்பவங்களை எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார். நாம் எப்படி பொறுமையாக இருந்து அவர்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல தேவனுடைய அந்த உதாரணத்தை நம்ம எப்படி பின்பற்றணும். நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தால், 1 பேதுரு 3 முதல் 4 வசனங்கள், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்போ இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கு. மனைவி பக்தி உள்ளவளாக தேவனை தேடுகிறவளாக இருப்பாள். ஆனால் கணவன் ரட்சிக்கப்படாதவனாக தேவ பயமற்றவர்களாக பாவிகளாக வாழலாம். அதுக்கு சொல்யூஷன் என்ன ஆண்டவர் கொடுக்குறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவர்களை கடிந்து கொள்ளாதீங்க. நீங்கள் உங்கள் பயபக்தியின் நடக்கையினால நல்நடக்கையினால அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குதுல. நிறைய பேர் இதோட நம்ம நிறுத்திடுறோம். ஆனால் அது தொடர்ந்து எழுதுறாரு அவர். இப்போ அடுத்தது என்ன எழுதுறாருன்னா, அதே மனைவிகள்கிட்ட எழுதுறாரு. 3ஆம் வசனம் பாருங்க. மயிரை பெண்ணி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கு. நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வாசிக்கிறோம் நம்ம. ஆனால் இது இட்ஸ் ஒன் பேசேஜ், மனைவிகளுக்கு என்று எழுதப்பட்டது. இதில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், தயவுசெய்து கவனிங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் 2ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா மனைவியின் நடக்கையை பற்றி வாசிக்கிறோம். எழுதிக்கிடுங்க, மனைவியினுடைய நடக்கை. 3ஆம் வசனத்தில் எதை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மனைவியினுடைய அலங்காரம். சரிங்களா? மனைவியினுடைய நடக்கை, அந்த மனைவியினுடைய அலங்கரிப்பு. எல்லாம் கவனிங்க. அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதில் போட்டிருக்கிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய அலங்கரிப்பு. இந்த அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது சகோதரிகள்கிட்ட தான் கேட்கணும். சில சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம் வர்றதே இதில் தான். நாங்கள் 5 நிமிஷத்தில் ரெடியாகி நிற்கிறோம் வாசல்ல, எப்போதான் நீங்கள் வெளியே வர போறீங்க? எவ்வளோ நேரம் தான் கண்ணாடியை பார்த்து உங்கள் அழகையே நீங்கள் ரசிப்பீங்க? நிறைய பேர் கோபம் வந்துடுது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சகோதரி 1 மணி நேரத்தில் அது வெளியே வந்துடுவாங்க. அப்படி தானே? என்ன பிரதர்? ஒருத்தர் பார்க்குறத பார்த்தா தெரில, எங்களுக்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி இருக்கு இல்லை? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னா ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம், அவ்வளோதான். ஒரு சில நிமிடங்களில் தலைமுடியை பின்னிடலாம், வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளலாம், அலங்கரித்து கொள்ளலாம், எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சிடும். ஆனால் இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்கை, குணம். இது ஃபியூ மினிட்ஸில் முடிகிறது கிடையாது. இதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். பொறுமையின் குணம், சாந்தத்தின் குணம், அமைதலின் குணம் அப்படின்றது 10 நிமிஷத்தில் உடையை மாற்றுகிறது போல வேகமாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. அவர் அங்கே என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையில் ஒரு கணவனுடைய இருதயத்தை மாற்றிடலான்னு. இல்லை இல்லை இல்லை, அது கூட விலையேற பெற்றது கிடையாது. என்னன்னு சொன்னால், நீண்ட காலமாக உங்கள் பொறுமையின் குணத்தினால் நன்னடக்கையினால் உங்களுடைய புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அப்போ மனம் திரும்பாத ஒரு கணவனை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு மனைவிக்கு என்ன தேவையாக இருக்குது? கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்குது. இன்னும் சொல்லுவேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வாசிக்கும் போது அங்கே புருஷர்களை பற்றி எழுதியிருக்கு. புருஷர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையுமாக தமக்குமா நிறுத்தி கொள்ள தம்மைத்தாமே எதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா கணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை பாருங்க. முதல்ல சொன்னேன், மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டா, ஆனா கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. மனைவி என்ன செய்கிறான்னா, நீண்ட நாட்களாக தன்னுடைய நன்னடக்கையை அவர்கள் பார்க்கும்படி பொறுமையுடன் தன்னுடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளிப்படுத்தி அந்த மனிதனை எப்படியாவது மன திரும்புதலுக்குள்ள கொண்டு வரக்கு பிரயாசப்படுகிறாள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க புருஷன் பூரண புருஷன், அதற்கு இயேசு அடையாளமா இருக்கிறாரு. அவர் பூரணர். ஆனா மனவேட்டிய சபையை பாருங்க, கரை திரை பிழை தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் பிரச்சனை தான். ஆனா அவர் என்ன செய்கிறார்னா, இதுல ஒன்றுமே அவர்களுக்குள்ள இல்லாதபடி தமக்கு முன்பாக பரிசுத்தமா நிறுத்துறதுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்றோம், நம்ம யாரும் பூரணர்கள் கிடையாது, பூரணத்துக்கு நேராய் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சகராக இயேசு இன்றைக்கு நம்ம மேல் ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. பலமுறை நம்மகிட்ட பேசுறாரு, அப்படித்தானே? நம்ம எல்லாரும் அவருடைய மனைவியாகிய சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. போன வாரம் ஒன்று ஆண்டவர் பேசியிருப்பாரு, சில வேளையில் திருப்பி திருப்பி இதே பேசுவார். சில பேர் சொல்றது கேட்டிருக்கேன், பாஸ்டர் 3 முறை அதே தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசினார் பாஸ்டர், கீழ்ப்படிஞ்சிங்களா கேட்டால் யோசித்துட்டு இருக்கேன் பாஸ்டர்னு வாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள விடுறது இல்லை. வாரம் தினம் தினம் அவளை எழுப்பி மறுபடி பேசுறாரு. அவனோட பொறுமைக்கு அளவே இல்லை. அவ்வளவு பொறுமையா இருந்து எப்படியாவது அவன் பரிசுத்தம் அடைய மாட்டானா, என் பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாய் மாற மாட்டானா என்று பொறுமையா இருக்கிறாரு. கணவன்மார்களுக்கும் இந்த பொறுமை தேவை. அப்போதான் நம்ம மனம் திரும்பாதவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். சில வீடுகளில் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொறுமை. கோபத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, தண்டனையினால எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. மிகுந்த பொறுமையோடு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. சிலர் இடத்துல பெற்றோர்களிடத்துல பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. சில வீடுகளில் மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. சில இடங்களில் மருமகன்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. வேதத்தில் ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த ரூத்துக்கு ஒரு மாமியார் வாய்த்தாள். அவள் பேர் நகோமி, நமக்கு தெரியும். நகோமியனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஒன்று கூட பாசிட்டிவான வேர்டு கிடையாது. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் உங்க கூட வர்றேன்னு தான் சொன்னேன். இந்த அம்மா கிளம்பி வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா, நீங்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏற்கனவே பெத்லகேமில் இருந்த தம்முடைய ஜனத்தை அவர் சந்தித்தாருன்னு சொல்லி, அவர்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி ரூத் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மருமகளோடு கிளம்பி போறா. பாதி தூரம் போனவொடனே இந்த அம்மாவுக்கு பாருங்க என்ன திடீர்னு யோசனை வருதுன்னா, கர்த்தர் சந்திச்சாரு, ஆகாரம் வந்துருச்சு, இதுல எதுக்கு நம்ம மருமகள்லாம் இதெல்லாம் சாப்பிடணும், நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ணுவேன், வாழ்றேன், நீ உங்க வீட்டுக்கு போங்க, நீங்களாம் உங்க வீட்டுக்கு போங்க, திரும்பி போங்க, கோ பேக். இந்த வார்த்தையை நீங்க பலமுறை படிக்கலாம். என்னால உங்களுக்கு நன்மை உண்டாகாது, என்ன நம்பாதீங்க, கர்த்தர் என் மேல என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு, என்கிட்ட நம்பிக்கை இல்லை. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கை கழுவி விடுறதுலே இருக்காங்க, என் கூட வராத. ஆனால் எனக்கு இந்த ரூத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஓர்பால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தைரியத்தை சும்மா டெய்லி இதே தான் திரும்பி போனோன்னு முத்தம் கொடுத்தா அழுதா எழுந்து போயிட்டே இருந்தேன். நீயாச்சும் உன் குடும்பமாச்சு எப்படின்னா போங்க, நான் போகிறேன் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு, அந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த ரூத்தை பார்த்தால் வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், ரூத்தோ அவளை விடாமல் என்ன செய்தாளாம், பற்றி கொண்டார். யார, எந்த அம்மாவை பற்றி கொண்டாங்க? திரும்பி போ, என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லை, என்னெல்லாம் நம்பி இருக்காத, நான்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரே என் மேல என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டான்னு சொன்ன அதே அம்மாவை இந்த ரூத் என்ன செய்தான்னா உறுதியா பற்றி கொண்டான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், நீங்க அடக்கம் பண்ணப்படுற இடத்துல தான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு பொறுமை பாருங்க, மரணம் வரைக்கும் இந்த அம்மா ரெடியா இருக்காங்க. ரொம்ப பொறுமைசாலி தான் இந்த ரூத். ஆனா பாருங்க, இந்த பொறுமையினுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாமியாரையே தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டா. இந்த அம்மா நன்மை வராதுன்னு சொன்னா அதே அம்மா தான் பிந்தின வசனங்களை வாசிக்கும் போது, உனக்கு நான் நன்மையை தேடாமல் இருப்பேனான்னு சொன்னாங்க.
இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீடுகளில் குடும்பங்களில் இந்த பொறுமை மட்டும் இருந்தால் மாறாத கல் நெஞ்ச கூட என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு என்ன இருக்கிறது இல்லை, பொறுமை இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே போதும், நம்ம ஒரே அலசடி பட்டுறோம், பதட்டப்படுறோம். உடனே முடிவுகள் எடுத்து உடனே காரியங்களை முடித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்று ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிறோம். ஒரு சின்ன தவறு கணவன் செஞ்சுருப்பார், மனைவிட்ட ஒரு சின்ன பிழை இருக்கும், மாமனார்ட்ட ஒரு பிழை இருக்கும், மாமியார்ட்ட ஒரு பிழை இருக்கும், அப்பாட்ட ஒரு பிழை இருக்கும், அம்மாட்ட ஒரு பிழை இருக்கும். யார் தான் ஒழுங்காக இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். சில பேருக்கு ஒரு நினைப்பு, நம்மளை தவிர உலகத்தில் யாரும் நல்லா இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, நாம் எல்லாருமே என்னதுதானா, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு. என்ன நம்ம இன்னொருத்தரோட குறையை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் நம்ம குறை வெளியே வரல, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னா, தன்னுடைய குடும்பத்தில் தான் வீட்டில் மனம் திரும்பாதவர்களிடத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சிலருக்கு ஒரு பெரிய மனவேதனை, பாஸ்டர் அதெல்லாம் நல்ல ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஊழியமே செய்ய முடியல. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா ஒரு வாக்கு தத்துவம், உங்கள் நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியமே எங்கன்னா பீகாரில், கல்கட்டாவில், டெல்லியில், காஷ்மீர்லலாம் கிடையாது, உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு ஊழியமே. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னது பேச மாட்டேங்குன்னு தெரியும் எனக்கு, பயங்கர பாரம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபம். வாயிலே நுழையாத சில ஜாதி மக்கள் பேரெல்லாம் வாசித்து கணக்கெடுப்பு எடுத்து, ஆண்டவரே இவர்களை ரட்சியமப்பா அப்படின்னு எல்லாரை பற்றி பாரம். யாரை பற்றி மட்டும்தான் பாரம் இல்லைன்னா, நம்ம வீட்டில் இருக்காங்க பாருங்க ரட்சிக்கப்படாத இதே கும்பல், அவர்களுக்கு பற்றி என்ன இல்லை பாரம். இந்த மனுஷன் அழியாமல் இருக்கானே, இன்னும் உட்காந்துருக்கானே, ஆனால் அவங்க அழியக்கூடாது. யாரே கண்ணுக்கு தெரியாத ஆள்லாம் அழியக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க ஆள்லாம் என்ன பண்ணணும், அழியணும். ஆண்டவரே என்னுடைய மாமியாருடைய கொடுமையை நீர் பார்க்க மாட்டேங்கிறீரே, நல்லா இருக்காங்களே, ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, நம்முடைய வல்லமையை காட்டுமப்பா. அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் மனம் திரும்பணும், நம்ம வீட்டில் இருக்க ஆள் யாரும் படக்கூடாது. மனமே உங்களுக்கு சொல்லிட்டோமா, உங்களுக்கு எல்லாருக்கும் மிஷினரி அழைப்பு இருக்கு. உங்க மிஷினரி பணித்தளம் என்ன தெரியுமா, உங்க வீட்டு அட்ரஸ் தான். நீங்க ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கால்நடுக்க எங்கேயும் பயணம் பண்ணிக்கலாம், நீங்க போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியதே இல்லை. மனம் திரும்ப வேண்டிய ஆட்கள் எங்கே இருக்காங்க, சத்தமே வராது தெரியும் எனக்கு, எங்க இருக்காங்க, சொந்த வீட்லயே இருக்காங்க. சொந்த வீட்லயே இருக்காங்க. இயேசு வெளியூர்லாம் போய் ஊழியம் செய்யல, எந்த ஃபாரின் ட்ரிப்பும் போல. அவர் செய்ததெல்லாம் என்னன்னா, யாருக்கு அனுப்பப்பட்டேன்னா என்னுடைய சொந்த வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், அவ்வளோதான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அவர் ஊழியம் செஞ்சு மரிச்சாரு. நிறைய பேரோட ஊழியம் அங்கே தான் இருக்கலாம். அதற்கு தேவை என்னன்னா பொறுமையுடன் கூடிய நம்முடைய நடக்கை, பொறுமையுடன் கூடிய போதனை, பொறுமையுடன் அவர்களோடு நாம் தொடர்ந்து அவர்களை கர்த்தராண்டை திருப்புவதற்கு நமக்கு வேண்டிய பொறுமையை கர்த்தர் தர வேண்டும். நோவாவை பாருங்க, இந்த உலகத்தில் அவர் 120 வருஷமாக செய்த ஊழியத்தில் எந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, தான் வீட்டில் இருந்த தன்னுடைய மனைவி, 3 பிள்ளை, 3 மருமக்கள் மாற ஆதாயப்படுத்தி படகுல ஏற்றிட்டார். அது பெரிய சாதனை தானே. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தையே ஆதாயப்படுத்தி தங்க வீட்டில் இருக்கவங்கள வெள்ளத்தில் தவிக்க விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே நோவா 120 வருஷத்தில் அந்த மொத்த கப்பலையும் ஆட்களால் நிரப்பி தான் 8 பேர், வீட்டில் உள்ள மற்ற 7 பேரும் அவங்க வெள்ளத்தில் தவிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பயணம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. நமக்கு தேவை பொறுமை. எங்கன்னா வீட்டிற்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் சிலரோடு பேசுகிறாரு. சில பேர் யாராவது பொறுமை இழந்து போயிருக்கீங்களா?